பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வர வீடியோஸ் ஏன் வரல அப்படின்னா ஒரு தடவை ஹேக் ஆச்சு விட்டுருங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த ஹேக் ஆனது இப்போ மறுபடியும் ஓகே ஆகிடுச்சா இன்னும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் யூடியூப் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த டீமோட ஒர்க்னால நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வீடியோவை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக நீ வேறு நினச்சா நினச்சா போயிடுற என்னம்மா நீ உங்ககிட்ட எப்படிமா கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டமாயிரும்ல, அதுக்காக தான். சரிங்களா? ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் சால்வ். ஸோ வி ஆர் பேக் டு ஃபார்ம். ஸோ ஓகே, நம்ம போன கிளாஸில் நம்மளோட சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ், அட்ஜெக்டிவ் இதெல்லாம் பார்த்தோம். ரைட்? ஸோ இது வந்து நம்ம ஒரு பாட்டாக கற்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு பாட்டு பாடிருப்பீங்க, இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே இந்த 7 தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரனவுன். இது என்ன புதுசாக ப்ரனவுன்? ஓகே, போன கிளாஸில் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் அது இப்போ சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போயும் சொல்லுவேன், ஆனால் குட்டியாக தான் சொல்லுவேன். ஓகே, குட்டி குட்டியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா லேர்ன் வித் அபர்னால அபர்னா வந்து இந்த வீடியோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அபர்னா வந்தாங்க, அபர்னா இன்னைக்கு இந்த கிராமர் கிளாஸ் எடுத்தாங்க, அபர்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வந்து அபர்னான்னு நீங்கள் திருப்பி என்னோட பேரே யூஸ் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? ஸோ என்னோட பேருக்கு பதிலாக ஒரு பிரதி பெயர் யூஸ் பண்ணுவோம். என்னது? பிரதி பெயர். இது நல்ல தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும். நார்மலாக சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னோட பேரை திருப்பி சொல்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு பதிலாக வேற ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பொண்ணுங்கன்னா அவள், அவங்க, பையன்னா அவன், இவன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம போன கிளாஸ்லேயே சொன்ன டேபிளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன கிளாஸில் இந்த தமிழ் வார்த்தைக்கு இந்த இங்கிலீஷ் வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த தமிழ் வார்த்தைக்கு இந்த இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த எல்லா டைப்பும் சொன்னேன். ஆனால் இது என்ன இங்கிலீஷ் வார்த்தை அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன் நான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரனவுன். ஓகே, பேரை சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களே குறிக்கிறதுக்காக நம்ம திருப்பி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் ப்ரனவுன். அப்போ பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரெல்லாம் நவுன். பேரெல்லாம் நவுன். அந்த பேரை திருப்பி சொல்லாமல் அதுக்கு பதிலாக அவங்கள குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அது, இது, அவன், அவள், இவன், இவள், அவங்க, நீங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரனவுன். ஓகே, இப்போயே நான் குட்டியாக தான் சொல்லியிருக்கேன். இதில் நிறையா டைப் இருக்குது, நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியாக நவுனு ப்ரொனவுனு தனியாக பார்க்கும்பொழுது நான் சொல்கிறேன். இப்போ என்னம்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டிவையும் இந்த ஆப்ஜெக்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மிச்சத்தை விட்டுருங்க. ஓகே, ஸோ கீ எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே அவன் இருக்குது, இங்கே அவனை, இங்கே அவர் இருக்குது, இங்கே அவரை. கரெக்ட்? அதாவது அவன் அப்படின்னு சொல்கிறோம் பொழுது சப்ஜெக்டிவ் ஆகவும், அவனை அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஆப்ஜெக்டிவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது என்ன சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா? சிம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் சென்டென்ஸ் நம்மளோடது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ரமேஷை அடித்தான். ராஜா ரமேஷை அடித்தான். கரெக்ட்? ஓகே, இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம மற்றது எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். இப்போ ராஜா அப்படிங்கிறது ஒரு பையன், ஒரு மேல், ஒரு ஆண். ஓகே, இங்கே ரமேஷ் அப்படிங்கிறதும் ஒரு ஆண். கரெக்ட்? இப்போ ராஜா ரமேஷை அடித்தான். இப்போ ரமேஷ் கூட நம்மளுக்கு ஐ சேர்ந்துருக்கு. இப்போ எதுக்காக அந்த ஐ சேர்த்து நம்ம சொல்றோம்? அடி வாங்கினது யாரு, அடி கொடுத்தது யாருங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட்டு. ஸோ ஹீரோ வில்லனை அடிச்சா அப்படின்னா நம்மளுக்கு ஹீரோ தான் அடி கொடுக்குறவன், வில்லன் தான் அடி வாங்குறவன் தெரியணுங்கிறதுக்காக இந்த ஐ சேர்ந்து நம்ம சொல்லுவோம். கரெக்ட்? ஐ, வில்லனை, ரமேஷை, அவளை, இவளை. கரெக்ட்? ஸோ நம்ம ஒரு செயல் செய்கிறவங்க கூட நம்ம ஐ சேர்த்த மாட்டோம், அந்த செயலை பெற்றுக்கொள்பவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஐ சேர்த்துவோம். ஸோ இப்போ இங்கே ஹீரோ வந்து வில்லனை அடிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக, வில்லன் தான் அடி வாங்கினா அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐ சேர்த்து வில்லனை எப்படி சொல்லுவோம்? தமிழ் அதுதான் இல்லையா? நான் வந்து புதுசாக உங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்று இப்போ சொல்லித்தரல, தமிழ் தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ ஐ சேர்ந்து வரவங்க எல்லாம் வந்து ஒரு செயல் நடக்கும் பொழுது அதை வாங்கிக்கிறவங்க. இப்போ ஐ சேர்த்தாம நம்ம சொல்லும்பொழுது அந்த செயலை செய்யறவங்க. இங்க ஹீரோ வில்லனை அடித்தான் அப்படின்னா ஹீரோ வந்து செயலை செஞ்சவரு. ஏன்னா வில்லனை ஐ வந்து வில்லன் கூட சேர்ந்திருக்கு. ஸோ வில்லன் வந்து அந்த செயலை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த கை அடிக்குது, இந்த கண்ணம் வாங்குது அப்படின்னா இந்த கை யாரோடது? ஹீரோவுடையது. இந்த கண்ணம் வில்லனுடையது. அது எப்படி நம்மளுக்கு தெரியுது? ஐ சேர்த்தி வர்றதுனால. கரெக்ட். இப்போ இதே கான்செப்ட் தான் இந்த ராஜா, இந்த ஹீரோ இவங்க எல்லாம் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செயலை செய்பவர் சப்ஜெக்ட். அப்போ இந்த செயலை வாங்கிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆப்ஜெக்ட். ஓகேயா? அப்போ ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை செய்யறவங்க வந்து சப்ஜெக்டாகவும் அந்த செயலை பெற்றுக்கொள்பவர்கள் வந்து ஆப்ஜெக்டாகவும் இருப்பாங்க. இப்போ எல்லா சென்டென்ஸ்லயுமே சப்ஜெக்ட் இருக்குமா ஆப்ஜெக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறேன். அவன் அழுதான். நம்ம ஊர்ல பசங்க அழுகக்கூடாது, அழுதா வந்து கோலத்தனம், வீக்னஸ்ன்னு சொல்லி சொல்லி நம்ம பசங்களெல்லாம் அப்படி இருக வளர்த்துட்றாங்க. ஆக்சுவலி அதுக்காக குறிப்பா நான் எழுதுனது. அழுகிறது வீக்னஸ்லாம் கிடையாது. உள்ள இருக்கிற அந்த பாரம் வந்து கண்ணீர் வழியா வெளியே போய் நம்ம மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ பசங்க அழுகிறத நான் எப்பயுமே ஆதரிப்பேன். பசங்க அழுகக்கூடாது, ஆண் பிள்ளை அழுகக்கூடாது, ஆம்பளை அழுகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நோ. ஆக்சுவலி அழுகிறது அப்பப்போ மனசை சுத்தம் படுத்தும். ஸோ அழுகிறது தப்பு கிடையாது. அழுகிற பசங்களா இருந்தீங்கன்னா இல்லை ஐயோ பையனா வந்துட்டு நான் அழுதுட்டேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத யோசனைகளை விட்டுட்டு, அழுகிறது பொண்ணுக்கு மட்டுமே உரியது கிடையாது, பையனுக்கு மட்டுமே உரியது கிடையாது. மனசு இருக்க எல்லாருக்கும், கவலை வரும் எல்லாருக்குமே கண்ணீர் வரும். ஸோ இட்ஸ் ஓகே. ஒரு தடவை அழுதுட்டு அதை அப்படியே தொடச்சி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஸோ அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறதும் தப்பு, அழுகாமையே இருக்கிறதும் தப்பு. ஓகே. ஸோ இந்த விஷயத்த நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஸோ திருப்பி நம்ம டாபிக் வரலாம். இங்கே அவன் அழுதான். அப்போ இங்க அவன்கிறது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க என்ன செயல் நடந்திருக்கு? அழுதான் நடந்திருக்கு. ஆனா இங்க நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு, இந்த செயலுக்கு நம்மளுக்கு அதை பெற்றுக்கொள்பவர் யாரும் தேவையில்லை. அடிக்கிறோம் அப்படின்னா நான் செய்யறேன், அந்த அடி வாங்குறவங்க யாரோ ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றேன்னா என்னோட ஃபோன்ல இருந்து அவுட் கோயிங் போகுதுன்னா இன்னொரு ஃபோன்ல இன்கமிங் வரணும். அங்க யாருக்கு நான் கால் பண்றேங்கிறத தெரிஞ்சே ஆகணும். ஆனா அழுகிறது, சாப்பிடுறது இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட செயல். அந்த செயலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படாது. ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாத செயல் இருக்கிற சென்டென்ஸும் இருக்கும். ஓகே. அப்போ இங்க நான் வந்து செயலை செய்யறவங்க சப்ஜெக்ட்னு சொல்றேன், செயலை வாங்கிக்கிறவங்க ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். அப்போ அந்த செயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அடித்தான் அப்படிங்கிற இந்த செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட verb. ஓகேயா? ஓகே. அதாவது இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது செயலை செய்யறவங்க, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வந்து செயலை வாங்கிக்கிறவங்க. அதே மாதிரி அந்த செயலை வந்து நம்ம verb அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணாலும் நம்மளுக்கு, ஈவன் தமிழ்ல கூட யோசிச்சுக்கோங்க, நம்மளுக்கு செயலை செய்யறவங்க கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல இருப்பாங்க. அதாவது அந்த செயல் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த செயலை செய்யறவங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டும் நம்மளுக்கு கம்பல்சரி இங்கிலீஷ்ல ஆர் தமிழ்ல நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் அமைக்கும் பொழுது நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கட்டாயம் அதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் இந்த verb அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்ல இருக்கணும். அப்போ ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எப்பயுமே வேர்புக்கு முன்னாடி தான் இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் எப்பயுமே வேர்ப் வரும். ஓகே. அதே போல இந்த வேர்புக்கு அப்புறமா தான் ஆப்ஜெக்ட் வரும். இப்போ இங்க எல்லாமே நம்ம தமிழ்ல எழுதியிருக்கோமா? இப்போ இந்த ராஜா ரமேஷை அடித்தான நம்ம எப்படி மாத்தலாம் இங்கிலீஷ்லன்னா ராஜா பீட் ரமேஷ். ஓகே. ஸோ ராஜா இப்போ வந்து ரமேஷ் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ராஜா ரமேஷ் அடிக்கிறான் அப்படிங்கும்போது நான் வந்து ராஜா பீட்ஸ் ரமேஷ். நான் இதுக்கு இன்னும் பாஸ்ட் டென்ஸ்லாம் எடுத்தேன்னா நம்மளுக்கு இன்னும் குழப்பம். அதனால நான் வந்து இங்கே அடித்தான்க்கு பதிலா இப்போ அடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி லைக் அடித்தான் அடிக்கிறான் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரியா? இது என்னங்கிறது மறுபடியும் அந்த டென்ஸ் வரும்போது நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இப்போ ராஜா பீட்ஸ் ரமேஷ்.
அப்ப இங்க என்ன நடக்குது? யார் அடிக்கிறா? ராஜா சப்ஜெக்ட். இங்க என்ன செயல்? பீட்ஸ். இங்க யார் அடி வாங்குறா? ரமேஷ் ஆப்ஜெக்ட். வேர்புக்கு முன்னாடி தான் சப்ஜெக்ட் வரும், வேர்புக்கு பின்னாடி தான் ஆப்ஜெக்ட் வரும். நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல நம்ம இந்த ஐ யூஸ் பண்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஐ யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஐ யூஸ் பண்றதுக்கு பதிலாக தான் நான் இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம். ஸோ இந்த ஐ யூஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் தான் இந்த மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம். அப்போ ஐ யூஸ் பண்ணாம வர சப்ஜெக்ட் எல்லாம் ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தெம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா she beats you, I beat them, they beat us. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேர்புக்கு முன்னாடி வர்றது சப்ஜெக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த டேபிள்ல இருக்கிறதா சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள்ல யூஸ் பண்றது எல்லாமே நம்ம ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். எப்போ வேர்புக்கு பின்னாடி, அதாவது ஐ சேர்த்து நம்ம பேசும் பொழுது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்க, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நம்மளுக்கு அவசியமா தேவைப்படுற 2 விஷயம் என்ன? வெரி குட். சப்ஜெக்ட் ஒன்று, வேர்ப் ஒன்று. ஒரு சென்டென்ஸ்ல வேர்புக்கு முன்னாடி வர்றது என்ன? சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல வேர்புக்கு பின்னாடி வர்றது என்ன? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் தப்பு. வேர்புக்கு பின்னாடி வேற எது வேணா வரலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா? ஓகே, பின்னாடி. ஸோ சப்ஜெக்ட்ங்கிறது என்ன? ஒரு செயலை செய்பவர். ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன? எஸ், ஆப்ஜெக்ட்ங்கிறது அந்த செயலை பெறுபவர். அப்ப அந்த செயல்ங்கிறது என்ன? verb. வெரி குட். ஸோ நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே போல ஒரு சப்ஜெக்ட் இடத்துல நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இடத்துல என்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நான் இங்க கொடுத்துருக்க உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது பேர். ஸோ பேர் யூஸ் பண்ணி சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த டேபிள்ல நம்மளுக்கு தேவைப்படாது. ராஜா பீட்ஸ் ரமேஷ்ங்கிறப்போ ராஜாவும் பேரு ரமேஷும் பேரு. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? வேர்புக்கு முன்னாடி வர்றது வந்து செஞ்சவங்க, வேர்புக்கு பின்னாடி வரவும் ஆப்ஜெக்ட். ராஜா வந்து சப்ஜெக்ட், ரமேஷ் வந்து ஆப்ஜெக்ட். இதுக்கு வந்து ஃபார்மேட் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஆனா நம்ம இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணும் பொழுது, நவுனுங்கிறது பெயர் சொல், ப்ரொனவுன்ங்கிறது பிரதிபெயர். ஸோ அந்த பிரதிபெயர் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும் பொழுது இந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ராஜாங்கிறது ஹீ ஆகவும், பீட்ஸ் அப்படியே வரும், ரமேஷ்ங்கிறது ஹிம் ஆகவும் மாறும். ரெண்டுமே ஆண்கள் தான், ரெண்டுமே பாய்ஸ் தான். ஆனா நம்மளுக்கு இங்க ஹீயும் இங்க ஹிம்மும் ஏன் வந்திருக்குன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேறு வேறு அப்படிங்கிறதுனால. ஓகேயா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த ராஜா ரமேஷை அடித்தான், ராஜா பீட்ஸ் ரமேஷ்ங்கிறத இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ், இந்த பீட்ஸ்ங்கிற வேர்ப் வச்சுக்கோங்க, இந்த ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் போட்டு எனக்கு 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு கிளாஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணாம, நீங்க மட்டும் பார்த்து கத்துக்காம சுத்தி இருக்க எல்லாத்தையும் வளர்த்தி விடுங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து கத்துக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.